ஹாய்ங்க, நான் உங்க விஜயமாகியான். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமனான ஒரு ஹெட்டேக்கு அண்ட் மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஹெல்த் இஷ்யூஸும் சொல்லலாம். அது பேர் தான் மைக்ரேன் ஹெட்டேக். இது வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க பார்த்தா, ஒத்த தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் சைடு ஹெட்டேக் சொல்லுவாங்க. அது பேர் தான் வந்து மைக்ரேன். அதை பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போகலாம். Don't worry, I'm going to explain how cycling and a regular exercise can reduce the frequency and intensity of the headache. அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். It's understood what is migraine. Migraineனா என்ன, அது எதனால வருது, ஃபிசியோதெரபி ரோல் என்ன, ஒரு எக்ஸசைஸ் வச்சு அது நேச்சுரலி எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். Let's see what is migraine. Migraine வந்து ஒரு ட்ராம்பிங் பெயின் சொல்லுவாங்க. இது வந்து ரிப்பீட்டடாக வரனால தான் இந்த மைக்ரேன் ஹெட்டேக் வந்து வருது. இது வந்து ஒரு நியூரலாஜிக்கல் டிஸார்டர் சொல்லுவாங்க. அது ஒன் சைட் ஆஃப் தி ஹெட் மட்டும் தான் பெயின் அண்ட் ட்ராம்பிங் பெயின் இருக்கும் அண்ட் ரிப்பீட்டடாக பெயின் அந்த ஒன் சைடு மட்டும் தலை வலிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது பேர் தான் மைக்ரேன். அதுவும் ஒன் சைடில் மட்டும் நம்மளுக்கு தலை வலிச்சிச்சுன்னா அது பேர் கன்ஃபார்மாக மைக்ரேன் தான் சொல்லுவாங்க. இது சில பேருக்கு வந்து ஃபியூ ஹவர்ஸ் இருக்கும், இல்லைன்னா 3 days கூட இருக்கும். பேர் வந்து அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தா ஆரே சொல்லுவாங்க. ஆரே மீன்ஸ் ஒலி சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஒலி தான் வந்து ஆரே இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஒலினா வந்து பேஷண்ட்ஸ் வந்து மைக்ரேன் ஹெட்டேக்கோட இருக்கிறவங்களுக்கு வந்து லைக் வந்து ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும். கண்ணில் வந்து ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கும். கண்டினியூஸாக அவங்க கண்ணில் ஃப்ளாஷ் அடித்தா ஒரு மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி லைட்னிங்கு திங்லிங்கு இந்த மாதிரி சென்சேஷனோட பேஷண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஹெடேக் ஸ்டார்ட் ஆகும்போது கண்ணில் ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும், திங்லிங் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் ஃபீலிங் டிஸ்கனெக்டடாகவே இருப்பாங்க. இந்த மாதிரில தான் சிம்டம்ஸ் ஃபார் தி மைக்ரேனா. காமனாக வர அறிகுறிகள் என்னன்னு பார்ப்போமா? சிவியர் ஹெட்டேக் ஆன் ஒன் சைடில் மட்டும் அப்படியே தாங்க முடியாது அந்த அளவுக்கு ஹெட்டேக் வந்து அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். நாசியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கும், லைட்டுக்கு சவுண்டுக்கெலாம் அதிகமாக சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. கொஞ்சமாக லைட்டு கண்ணில் பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. அதாவது சவுண்டு காதில் ரொம்ப கேட்டால் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. விஷுவல் சேஞ்சஸ் நடக்கும். பிஃபோர் ஹெட்டேக் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்ணு வந்து பிளர் ஆகலாம், விஷன்ஸ்லாம் பிளர் ஆகும், எல்லாம் அவங்களால வந்து கண்ணு சரியாக பார்க்க முடியாது, பிளிங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டார்டிங் சிம்டம்ஸ் பிஃபோர் தி ஹெட்டேக். ஸ்டேட்மெண்ட் இருக்கா மோஸ்ட்டாக வந்து இந்த விமென்ஸ்க்கு தான் அதிகமாக ஹெட்டேக்லாம் வரும். அதுவும் மைக்ரேன் வந்து மோஸ்ட்டாக வந்து விமென்ஸுக்கு தான் வரும். மென்னை விட கம்பேர் பண்ணும் போது விமென்ஸ்க்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ். விமென்ஸ்க்கு வந்து பீரியட்ஸு, மெனோபாஸு, ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாக நடக்கும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் லெவல்ஸ் ரெண்டுமே வந்து டவுன் அண்ட் ஹைக் ஆகும், டவுன் ஆகும், ட்ராப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறனால அவங்களுக்கு வந்து மைக்ரேன் போல ஹெட்டேக்ஸ் வந்து ரொம்ப காமனான விஷயம் மென்னை விட கம்பேர் பண்ணும்போது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் மைக்ரேனுக்கு. மைக்ரேன் வந்து எதனால வரும், எது ட்ரிகர் ஆச்சுன்னா வரும் அப்படிதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெஸ், டென்ஷன். அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, இல்லைனா டென்ஷனோட இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மைக்ரேன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் தி மீல்ஸா. இப்போ நம்ம 3 வேளை சாப்பிட்றதில்ல, ஏதாச்சும் மார்னிங் அண்ட் நைட்டு ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக மைக்ரேன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ் லெவல் பீக்கில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து சாப்பிடணும், கண்டிப்பாக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். அந்த தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். தூங்கும் போது நம்ம ஒரு 8 hours தூங்குவோம், இல்லைன்னா ஒரு 6 hours தூங்க போறோம்னா நான் சாப்பிடவே மாட்டோம் அப்போ. ஸோ நைட்டு ஒரு மீல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நைட்டு வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, மார்னிங் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது, மதியம் கூட இன்டர் ஃபாஸ்டிங் கூட எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் மார்னிங் அண்ட் நைட் மட்டும் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது மீல்ஸை. நெக்ஸ்ட் ஒன் வந்து லேக் ஆஃப் ஸ்லீப். சரியா தூங்கலைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மைக்ரேன் வரும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின் ரெண்டுமே செக்ரேட் ஆகாதனால அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி அவங்களுக்கு மைக்ரேன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
சில பேருக்கு வந்து தைலம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் ஒரு ஸ்மெல்லு இல்லைன்னா பெர்ஃப்யூம் ஸ்மெல்ஸ் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து அடிச்சுட்டு வந்தாங்க, யாராச்சும் அடிச்சுட்டு வந்து அது பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா வந்து பக்கத்துல இருக்கிறவங்க சில பேருக்கு வந்து தலை சுத்த ஆரம்பிக்கும், இல்லைன்னா வந்து வாமிட்டிங் வர ஸ்டார்ட் ஆகும், நாசியா ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஒன் சைடு ஹெட்டேக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லு, அப்புறம் வந்து சவுண்டு வந்து ஏதாச்சும் சவுண்டா உங்க காதல் வந்து ஏதாச்சும் சவுண்டு ஊதுறது இல்லைன்னா வந்து கத்துறது அப்படிலாம் நடக்கும்போது அவங்களுக்கு மைக்ரைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஒரு நேச்சுரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். அது வந்து விமன்ஸ்க்கு அதிகமாக நடக்கும், மென்ஸ்க்குமே நடக்கும். பட் வந்து கம்பேர்ட் டு மென் உமன்ஸ்க்கு வந்து அதிகமாக நடக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்ன்ட் ஃபுட்ஸில் கூட இந்த மைக்ரைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன மாதிரி ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட், சீஸ், கெஃபைன். இந்த மூணுமே வந்து அதிகமா சாப்பிட்றாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒன் சைடு ஹெட்டேக் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து ஓவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது, அதுவும் முக்கியமாக ஹாட் வெதரில் ரொம்ப சன்னி டைமில் வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க ஸ்வெட்ஸ் அதிகமாக வெளியில் வரும். ஸோ அவங்க டயர்ட் ஆகும் போதே அவங்களுக்கு அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு டிகரிங் ஃபேக்டராக இருக்கும் மைக்ரைன் வரத்துக்கு. அண்ட் செகண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்டாக யாருக்குமே வராது, பட் வந்து சில பேருக்கு வரும். மிஸ்ஸிங் யுவர் ரெகுலர் ரொட்டீனா. எனக்கு வந்து இதுதான் இப்போ வந்து நான் காலையில் எழுந்தோடனே ஒரு ஜூஸ் குடிப்பேன், அப்புறம் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் படிப்பேன், அதுக்கப்புறம் நான் காலேஜ் கிளம்புவேன், அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ்லேருந்து வந்தோடனே ஜிம்முக்கு கிளம்புவேன், ஜிம் முடிச்சுட்டு வந்தோடனே ரெஸ்ட் எடுத்துட்டு வீடியோ எடுப்பேன், வீடியோ எடிட் பண்ணி முடிச்சோடனே நான் வந்து சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் படிச்சுட்டு தூங்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் இருக்கும் போது இதில் ஏதாச்சும் ஒரு ரொட்டீன் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், படிக்கிறது நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லைனா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா சில பேருக்குலாம் வந்து என்ன ஆகும் பண்ணால் அதுவே ஒரு டிகரிங் ஃபேக்டர், நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அதுவே நம்ம நினச்சி ஒரு மைக்ரைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு மாதிரி ஹெட்டேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிசியாலஜிக்கலா நம்ம பார்த்தோம்னா நம்மளோட மைக்ரைன் எப்போ நடக்கும், எப்போ ஹேப்பன்ஸ் ஆகும்னா நம்மளோட பிரெயின்ல ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும் போது இந்த மாதிரி மைக்ரைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் வெசல் சேஞ்சஸ் நடக்கும் போது, இல்லைனா வந்து நர்வ் இரிட்டேஷன் நடக்கும் போது, பெயின் வரும்போது, இந்த மாதிரிலாம் ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் போது இந்த மைக்ரைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மைக்ரைன் வருதுன்னு சொல்றீங்க, இதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணா எப்படி ரெக்கவரி ஆக முடியும், எக்ஸசைஸ் பண்ணா எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணா எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் மைக்ரைனா எப்படி சொல்றீங்க நீங்க நிறைய பேர் கேட்பீங்க. அதுதான் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்ல போறேன். எக்ஸசைஸ் பிளஸ் சைக்கிளிங் ரெண்டுமே எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மைக்ரைன் ஹெட்டேக்கு தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நிறைய பேர் என்ன சொல்றோம்னா எக்ஸசைஸ் பண்ணும் போது நம்மளோட ஹெட்டேக்கை வந்து இன்னும் வேர்ஸ்டன் தான் பண்ணும் அப்படின்னு நிறைய பீப்புள்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பட் ரிசர்ச் படி பார்த்தோம்னா இது ஆப்போசிட்டா. ஒரு ரெகுலர் ஏரோபிக் எக்ஸசைஸ் ஆர் சைக்கிளிங் ஆர் எனி டைப் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்க பண்ணும் போது கேன் ப்ரிவென்ட் தி மைக்ரைன் அட்டாக். யார் அந்த ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் தி ஸ்வாடனில் இருக்கிற காட்டன்பர்க் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி நான் இங்கே போடுறேன். ஸோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ரிசர்ச்சர் வந்து ஒரு மைக்ரைன் பேஷண்ட்க்கு வந்து 3 times per வீக்கு வந்து 3 ஸ்டேஷனரி பைசைக்கிள் சைக்கிளிங் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும் போது ஒரு அமேசிங்கான ஒரு ரிசல்ட் வந்து அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து பார்க்க முடியுது. எந்த மாதிரி ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயினோடைய ஆக்சிஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சைக்கிளிங் பண்ணும் போது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து அதோடைய பெயினோடைய இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே ரெடியூஸ் ஆகுது. அண்ட் மைக்ரைனுக்காக சில பேர் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க, மெடிகேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து சைக்கிளிங் வந்து மைக்ரைனை வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ஒரு ரிசர்ச்சரே சொல்லியிருக்காங்க. சைக்கிளிங் சொல்றீங்க, சைக்கிளிங் நம்ம காலுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது, கால் தான் நம்ம ஓட்ட போறோம். எதனால பிரெயினுக்கு வர்றது, தலையில வர ஹெட்டேக் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சைக்கிளிங் ஒர்க்ஸ் இன் மைக்ரைன், எது எப்படிலாம் ஒர்க்ஸ் ஆகுதுன்னு நான் இங்க சொல்ல போறேன். சைக்கிளிங் ஹெல்ப்ஸ் டு ஒர்க்ஸ் இன் மெனி வேவ்ஸில் ஒர்க்ஸ் ஆகுது பிரெயினுக்கும் பாடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினில் இருக்கிற ஆக்சிஜன் சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது சைக்கிளிங் பண்ணும் போது. அண்ட் செகண்ட் ஒன் ரெடியூஸ் தி மசில் டென்ஷனா, நெக்கில் இருக்கிற மசில்ஸும் ஷோல்டர் மசில் டென்ஷனை வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ரொமோட்ஸ் தி ரிலாக்ஸேஷன், நம்மளோட மசிலோட ரிலாக்ஸேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுது. அண்ட் ஸ்லீப்பிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, ஸ்லீப் பேட்டர்னை வந்து ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம் சைக்கிளிங் பண்ணும் போது. அண்ட் ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ் ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸாக வச்சுக்குது.
ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாடியோட இம்பேலன்ஸ் ஹார்மோன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் பிளட்டோடைய சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகரிங் ஃபேக்டர் ஃபார் தி மைக்ரேன். அந்த ரெண்டுத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், டென்ஷனையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இது டோட்டலாக வந்து மைக்ரேனை ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஒரு ரெகுலர் எக்ஸசைஸை வச்சு. அதனால ஒரு லைட்டா இல்லைன்னா மாடரேட்டா சைக்கிளிங் பண்ணும்போது நம்மளோட பாடியில இருக்கிற மைக்ரேன் அலாமை வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளோட ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்ல இருந்து. நம்ம ரெகுலரா ஒரு சைக்கிளிங் பண்ணும்போது நம்ம பாடியில இருக்கிற நர்வஸ் சிஸ்டம்ஸை வந்து காமா வச்சுக்கும், இரிட்டேட் பண்ணாம ஜஸ்ட் ஒரு காமா வச்சுக்கிறனால நம்மளோட மைக்ரேனை ஈஸியா வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் மைக்ரேனுக்கு நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 3 விஷயம் நான் சொல்லுவேன். 3 எக்ஸசைஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கிராஜுவலாகவே இன்க்ரீஸ் பண்ணுங்க உங்களோட டைமிங்கை. 30 to 60 மினிட்ஸ் பண்ணுங்க. 3 times a week பண்ணுங்க. இது பண்ணாலே போதும் உங்களோட மைக்ரேனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த மாதிரி எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாக்கிங். வாக்கிங் கன்ஃபார்மாக இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா பிரெயினுக்கும் சரி லெக்குக்கும் சரி எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை, பிளட் சப்ளை எல்லாத்துக்கும் வந்து ஒரு எஃபிஷியண்டாக போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் ஸ்விம்மிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எல்லா ஜாயிண்ட் மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணும் அண்ட் ஃப்ரீ ரேஞ்சில் வந்து மூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன் சைக்கிளிங் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சைக்கிளிங்லன்னு. நம்ம இது கூட எக்ஸசைஸ் கூட ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கும் நம்ம ஆட் பண்ண போறோம். அது பேர் தான் யோகா நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பாடியை வந்து நல்லா ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல இருக்கிறதுக்காக நம்ம யோகா கொடுக்குறோம். அந்த போஸ்டரை கரெக்ட் பண்றதுக்கும் நம்மளோட பாடி அலைன்மெண்ட்டை கரெக்ஷன் பண்றதுக்கும் நம்மளோட மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கும் யோகா கொடுக்குறோம். யோகா போஸ்ட்ல இந்த மைக்ரேனுக்கு எந்த மாதிரிலாம் போஸ் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ் வந்து ஷோல்டர் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் போஸ் அண்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். பிரணயாமா சொல்லுவாங்க. டீப் இன்ஹேல் பண்ணும், ஸ்லோவா வந்து எக்ஸேல் பண்றது. மெடிடேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் லைக் பிளேட்ஸ் இல்லைன்னா டாய்ச்சி இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். இந்த ரிலாக்ஸேட்டிவ் யோகா, மெடிடேஷன், பிரீத்திங்லாம் பண்ணும்போது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்ஸை வந்து காமா வச்சுக்கும். நம்மளோட சென்சிட்டிவிட்டி ஃபார் மைக்ரேனை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஒர்க் அவுட்ஸ் எதுவுமே நீங்க வந்து ஹெவியா பண்ணக்கூடாது. ரொம்ப கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப ஹாட்டான வெதர்ல பண்ணவே பண்ணாதீங்க. பிசியோவா உங்களோட லைஃப் ஸ்டைல மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் உங்களோட இன்டேக்கை வந்து கண்ட்ரோல் பண்றது. எந்த மாதிரிலாம் இன்டேக் எடுத்துக்கலாம்னா உங்களுக்கு வந்து மைக்ரேன் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுட் ஒரு மெக்னீஷியம் ரிச் ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. கிரீன் லீவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹோல் கிரெயின்ஸ், ஜிஞ்சரு, ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருங்க. ஹைட்ரேட்டாக இருக்கும் போது நம்ம பிரெயின்க்கு, மசில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வாட்டர் சப்ளை, பிளட் சப்ளை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்கஹால் அண்ட் ஸ்கிப்பிங் தி மீலா. 3 times மீல்ஸை வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு, கெஃபைனு, அப்புறம் சோடியம் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். கூடவே சேர்த்து நம்ம ஒரு ரெகுலராக நம்ம தூங்கி எழுந்தோம்னா கண்டிப்பாக இந்த மைக்ரேனா இதுக்கப்புறம் உங்களுக்கு வராது. ஆஸ் எ ஃபிசியோவாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு நெக்குக்கு அண்ட் ஷோல்டர் மசில்ஸ்க்கு உங்களுடைய போஸ்டரை வந்து கரெக்டாக கரெக்ஷன் பண்ணலாம். உங்களுடைய அலைன்மெண்ட்டை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வைக்கலாம். மிஸ் அலைன்மெண்ட்டாக இல்லை அதை வந்து கரெக்ட் பண்ணலாம் ஒரு ஃபிசியோவா. அவ்வளோதான் கைஸ். ஸோ மைக்ரேன் வந்து ஒரு ஹெட்டேக் தான். இட்ஸ் நாட் எ பிரெயின் கண்டிஷன் ஆர் எ சீரியஸ் கண்டிஷன் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் எ ஹெட்டேக். நீங்கள் ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ், சைக்கிளிங்க, ஒரு ரொட்டீனில் நீங்கள் இருக்கும் போது இல்லைன்னா ஒரு ரெகுலர் எக்ஸசைஸில், ஒர்க் அவுட்ஸில், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இருக்கும் போது தானே இந்த மைக்ரேன் வந்து உங்களுக்கு வரவே வராது. இது நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு மெடிசனே சாப்பிடாம ஒரு ஈஸியாக மைக்ரேன் ஹெட்டேக்கை வந்து க்யூர் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற சைக்கிளிங், எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ், யோகா, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பண்ணாலே போதும், நேச்சுரலாக மைக்ரேனை ரெடியூஸ் பண்ணலாம். எந்த ஒரு மெடிசனும் நம்மளுக்கு தேவையில்ல, எந்த ஒரு எலக்ட்ரிக்கல்ஸும் நம்மளுக்கு தேவையில்ல. மைக்ரேன் பேஷண்ட்ஸ் இப்பயே ஒரு ஹெல்மெட் வாங்கி தலையில மாத்திட்டு சைக்கிள் போங்க, ஈஸியா வந்து மைக்ரேனை ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய மைக்ரேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.